அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹமீத வ முஸ்ஸலின் அலா ரசூலில் கரீம். அமா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இறையருளும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாகிய நம் அனைவருக்கும் இந்த வாழ்க்கையை அளித்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கால ஓட்டத்தில் நாம் சந்திக்க இருக்கும் சில விஷயங்கள் ஏதோ ஒரு கவலையை, ஏதோ ஒரு துன்பத்தை நமக்கு தந்துவிட்டு சென்று விடுகின்றது. அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நாம் செய்யும் தொழிலாக இருக்கலாம், நம்மிடம் உள்ள தொடர்பாக இருக்கலாம், நமக்கு ஏற்பட்ட ஏதேனும் ஒரு இழப்பாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு கவலை, துன்பம், வருத்தம் என ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தந்துவிட்டு சென்று விடுகின்றது. சிலருக்கு பிள்ளைகள் இல்லையே என்ற வருத்தம், சிலருக்கு பிள்ளைகளை கொண்டு, சிலருக்கு சிறந்த துணை அமையவில்லை என்ற வருத்தம், சிலருக்கு அமைந்த துணையை கொண்டு, சிலருக்கு வேலை இல்லையே என்ற வருத்தம், சிலருக்கு அமைந்த தொழிலை கொண்டு, இப்படி கவலையின் ரூபம் மாறுபடுமே தவிர யாருமே கவலையற்றவர் இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான். ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு கவலை எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை நாம் மனதார ஒற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்பதை தெரிவிப்படுத்துகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகின்றான், அல்லாஹுடைய அருளை கொண்டு நீங்கள் நிராசை அடையக்கூடாது. சில விஷயம் நாம் விரும்பலாம், ஆனால் அது நமக்கு நலவாக இருக்காது. சில விஷயத்தை நாம் வெறுக்கலாம், ஆனால் அது நமக்கு நலவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு தெரிவிப்படுத்துகின்றது. இப்படி மனம் தளர்ந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இதனை பல வரலாற்று சம்பவங்களும் நமக்கு உணர்த்துகின்றது. அதில் ஒன்றுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அவரிடத்தில் ஒரு கைம்பெண் வந்து ஒரு கேள்வியை கேட்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நீங்கள் இறைத்தூதர் தானே, உங்களுடைய இறைவன் நீதியாளனா அல்லது அநீதியாளனா என்று ஏன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி, நான் ஒரு விதவை, கைம்பெண், எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள், எனக்கு கணவன் கிடையாது, வீட்டில் நூல் நெய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தை நடத்துகின்றேன். ஒரு நாள் வியாபாரத்திற்காக என்னுடைய பொருட்களை எல்லாம் தலையில் வைத்து சுமந்து கொண்டு சென்றிருக்கும் பொழுது ஒரு பெரும் பறவை வந்து என்னுடைய நூல் நெய்து வைத்திருந்த அந்த நூல் கண்டு எடுத்து சென்று விட்டது. இப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய வருமானத்திற்கும் என்ன வழி என்று கேட்டு கோபத்தில் கொந்தளித்தார். என்னுடைய குடும்பத்திற்கும் அதற்கு நாம் ஈட்டக்கூடிய வருமானத்திற்கும் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று கூறினார்கள். அந்த சமயத்தில் அங்கு ஒரு கூட்டம் வந்தது. வந்த கூட்டம் நேராக வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 1000 பொற்காசுகளை தந்துவிட்டது. இந்த பொற்காசுகளை தேவையுடையவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறியது. பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் இந்த பொற்காசுகளை என்னிடம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு, நாங்கள் கடல் வழி பயணம் செய்யக்கூடிய வியாபாரி, நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஒரு விபத்தை அடைந்து விட்டோம், அதனால் எங்களுடைய கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது. எனவே ஓட்டை விழுந்தவுடன் கப்பலில் நீர் தேங்க ஆரம்பித்து விட்டது. எனவே கப்பல் மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. எனவே நாங்கள் அனைவரும் நேர்ச்சி செய்து கொண்டோம், நாங்கள் காப்பாற்றப்பட்டால் தலைக்கு 100 பொற்காசுகள், அதாவது மொத்தம் 1000 பொற்காசுகளை தேவையுடையவருக்கு கொடுத்து விடுவோம், சதக்கா செய்வோம் என்று நாங்கள் நேர்ச்சி செய்து கொண்டோம். அந்த சமயம் எங்கிருந்தோ ஒரு பறவை ஒரு மூட்டையை கொண்டு வந்து போட்டது. அதில் முழுவதும் நூல்கண்டு இருந்தது. அந்த நூல்கண்டை கொண்டு நாங்கள் படகின் ஓட்டை அடைத்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாங்கள் உயிர் பிழைத்தோம். அதனால் தான் இந்த பொற்காசுகளை உடனே இந்த நேர்ச்சி நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கு கொண்டு வந்து சென்றோம். இதனை தேவையுடையவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதனை வாங்கி, இந்த பொற்காசுகளுக்கு மிகவும் உரியவர் நீங்கள் தான் என்று கொடுத்துவிட்டு, அல்லாஹ் நிச்சயமாக அநீதியாளன் கிடையாது, அல்லாஹ் நிச்சயமாக நீதியாளன் என்று கூறினார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எவ்வளவு சிரமம் நமக்கு ஏற்பட்டாலும் நிச்சயமாக அதுக்கு பகரமாகவோ அல்லது அதுக்கு மேலாகவோ நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நலவை நாடுவான் என்பதுதான். குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கின்றது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. எத்தனை வசனங்கள் குர்ஆனில் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த அத்தனை வசனங்களில் எந்த ஒரு வசனமும் இது வீணாக இருக்கின்றது, இது எக்ஸ்ட்ராவாக இருக்கின்றது என்ற ஒரு வசனத்தையும் நாம் கூற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் 2 முறை கூறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு ஒரு கவலை கொடுத்தால் அதற்கு 2 மடங்காக மகிழ்ச்சியை தருவான் என்பதுதான். இந்த சம்பவத்தின் மூலமே நாம் அதனை அறிந்து கொள்வோம். இப்படி நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும், ஆனால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எப்படியோ நமக்கு பலனை கொடுத்திருப்பான். சற்று அதனை நாம் அமர்ந்து சிந்தித்து பார்த்தால், அல்லது பின் இன்ஷா அல்லாஹ் மேலும் வரக்கூடிய விஷயத்தை நாம் அமர்ந்து சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்
மன உறுதி, மனம் தளராமல் நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும். அதே போன்றுதான் அபு தல்ஹா உம்மு சுலைம் என்கின்ற தம்பதியர்கள் செய்த ஒரு விஷயம். அபு தல்ஹா அவர்கள் கணவன், உம்மு சுலைம் என்பவர் மனைவி. அபு தல்ஹா அவர்கள் பயணத்திற்கு சென்றிருந்த பொழுது இவர்கள் இருவரின் குழந்தை ஒன்று இறந்து விட்டதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த சம்பவம், இந்த குழந்தை இறந்து விட்டதை அந்த பெண்மணி அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்தபொழுது அவருடைய தேவை நிறைவேற்றிய பிறகே அவரிடம் கூறினார்கள். இந்த சம்பவத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயம், உங்களுடைய இணைப்பில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அதன்படி அவர்கள் பொறுமை காத்ததன் விளைவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அப்துல்லா என்கின்ற ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகனுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளும் குர்ஆனிலும் கல்வியிலும் கல்விமான்களாக விளங்கினார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் படிக்கின்றோம். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிரமத்தை கொடுத்து அதில் பொறுமை காத்தால் நிச்சயமாக இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதை இந்த சம்பவம். அதனால் தான் இந்த ஹதீஸில் முஃமினின் நிலை ஆச்சரியமாக இருக்கின்றது. அவனுக்கு நலவு ஏற்பட்டால் அல்லாஹ் அவன் நன்றி செலுத்துகின்றான், பெருமை அடிக்காமல் கர்வம் கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் அவன் மண்டிட்டு வருகின்றான். அதே அந்த முஃமினுக்கு ஏதேனும் ஒரு கவலையோ நெருக்கடியோ ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக இருக்கின்றான் என்ற ஒரு ஹதீஸை நாம் படித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற ஒரு உணர்வு நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு நல்ல விஷயமும் நமக்கு பெருமையை தள்ளி தந்து விடாது. நமக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட கவலையும் நமக்கு ஒரு மனத்தளவு ஏற்படுத்தி விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்? ஆயிஷா நாயகி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவதூறை நாம் அனைவரும் அறிவோம். அந்த அவதூறை களைந்த அந்த சூறாவை நாம் அனைவரும் அறிவோம். சூரா நூரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 வசனங்களை இலக்கி அவர் மீது இருந்த அந்த அவதூறை களைந்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதும் ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் புனைந்து பேசிய அந்த ஒரு சம்பவத்தை நாம் அனைவரும் அறிவோம். அந்த சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் தளர்ந்து எவ்வளவு சோகமாக இருந்தார்கள் என்பதையும் நாம் அறிவோம். அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 வசனங்களை இலக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்று கூறிவிட்டு அதில் ஒரு முக்கியமான விஷயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நீர் இதை தீங்கு என்று நினைக்காதீர்கள், நிச்சயமாக இதில் கைர் இருக்கின்றது என்றால் அவன் முதல் வசனத்தையே ஆரம்பிக்கின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் அப்படி அல்லாஹ் கூறினான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கண்ணியத்தை நாம் இந்த இடத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அவர்கள் ஒடுக்க செய்தி பத்தினி பெண் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டிருந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வகையாக இறக்கப்பட்டது. அது குர்ஆனில் பதியப்பட்டது. ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த எல்லா மக்களும் அதனை மனனம் செய்தார்கள். ஏன்? அவருக்கு பிறகு பிறந்த அனைவரும், இன்று நாமும், இனி வரப்போகக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும், இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் அதனை படிக்கும், அதனை ஏற்றுக்கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ், எப்பேற்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு கொடுத்திருந்தால் அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவருக்கு ஏற்பட்ட சோதனை மிகப்பெரிய சோதனை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விட மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இதைத்தான் அந்த முதல் வசனத்தில் சூரா அன்-நூரில் முதல் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, இது தீங்கு என்று நினைக்காதே, மாறாக இது உங்களுக்கு கைர் என்று முதல் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். ஒவ்வொரு சோதனையும் நமக்கு இழைக்கப்பெறக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அப்படித்தான். அது தீங்கு கிடையாது, நிச்சயமாக அது நமக்கு கைராகவே வரும். இதே போன்றுதான் அபு சலமா அவர்களும் உம்மு சலமா அவர்களும், இவர்கள் இருவரும் ஒரு ஆதர்ச தம்பதிகள் என்று கூறும் அளவிற்கு மிகவும் அந்நியமான ஒரு தம்பதிகள். இவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை அவர்களுடைய மனைவியிடம் பகிர்ந்து கொள்வார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது அவர் அறிவித்த ஒரு விஷயத்தை அவர் தன்னுடைய மனைவிக்கு குறிப்பிட்டார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு எந்த ஒரு கஷ்டமோ இழப்போ ஏற்பட்டால், அவர்கள் எந்த ஒரு சோதனை அவர்களுக்கு அல்லாஹ் தந்த போதிலும் அதில் அவர் பொறுமையாக இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஅக்லிஃப்னி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ், எனக்கு கஷ்டம் ஏற்பட்டுள்ளது, இதற்கு கூலி நீதான் தர வேண்டும், இழந்ததை விட சிறந்த பகரத்தை நீதான் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சிறந்ததை தருவான் என்கின்ற ஒரு விஷயத்தை அபு சலமா அவர்கள் உம்மு சலமா அவர்களிடம் கூறினார்கள். இதற்கு பிறகு அவர்கள் ஒரு போரில் கலந்து கொண்டு அதில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பின்னாளில் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய மரண செய்தி உம்மு சலமா அவர்களின் காதுகளை எட்டிய போது அவர்கள் கூறிய வார்த்தை இதுதான். அந்த துஆவை அவர் தன்னுடைய கணவர் கற்றுக் கொடுத்த அந்த துஆவை கூறிவிட்டு சொன்னார்கள், ஐயோ ரஜுலின் கைரன் பி அபி சலமா, அபு சலமாவை விட ஒரு சிறந்த ஆண்மகனை நான் பெற்றுவிட முடியுமா என்று அவர்கள் பொறுமிக் கொண்டார்கள். அவ்வளவு ஒரு நிறைவான ஒரு கணவர். அதனால் அப்படி கூறினார்கள். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்காக நான் அதை மொழிகின்றேன் என்று இந்த துஆவை கூறினார்கள். பின்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் செய்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அல்லாஹ் அவருக்கு இழந்ததை விட சிறந்ததை கொடுத்தான் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள நாம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிறைய இழப்புகளையோ கவலைகளையோ நெருக்கடிகளையோ கொடுத்து
அவை அனைத்தும் நமக்கு பல மடங்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இழந்ததை விட சிறந்ததை நமக்கு கொடுக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கவனிக்கு 2 மடங்கு நன்மைகளையும் 2 மடங்கு சந்தோஷத்தையும் நமக்கு தருவான் என்று நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கூலி பெற்றுத் தருவதற்கு நாம் பொறுமையாக இருந்த அல்லாஹ்விடத்தில் அந்த எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதனை ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.